பிரிண்ட் நான் 2011 வந்து 60 ரூபா டிக்கெட்டில் பார்த்தேன். இப்போ தான் 120 ரூபா 100 ரூபா அந்த டிக்கெட்டில் பார்க்குறேன். டிக்கெட் விலை தான் இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் வந்து வர கூஸ் பம்ப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். தலை ஃபேன்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. கத்தி கத்தி தொண்டை தான் போச்சு. அதனால் ஓவராலாக ஒரு நல்ல ரிலீஸ் படம் இந்த படம். நமக்கு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் 2011 தேட்டரில் பார்த்தேன். இங்கே அப்போ வந்து ஏஆர்எஸ் வந்து ஃபேமஸ்ஸு, அஞ்சு தேட்டரு. அங்கே பார்த்தேன், செம்ம வைப்பாக இருந்தது. அதே வைப்பு அந்த யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கே வேறு லெவலில் பிஜிஎம்மு. அது எப்போ கேட்டாலுமே சரி, அது வந்து புதுசாக கேட்குற மாதிரியே இருக்குது. ரீ ரிலீஸு 2011 பார்த்த மாதிரி அதே வைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு 2011 மங்காத்தா ரிலீஸ் ஆனப்போ சென்னையில் கமலா தேட்டரில் தான் பார்த்தேன். அப்பயே ஒரு வைப்பாக தான் இருந்தது. ஏன்னா அதில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அதாவது அஜித், அர்ஜுனு, பிரேம்ஜி, நகைச்சுவை நடிகர் பிரேம்ஜி எல்லாருமே கூட்டணியில் நடிச்சிருந்த படம் அப்படின்ட்டு. கில்லிக்கு அப்புறமேட்டு கில்லிக்கு விஜய்க்கு எப்படி கில்லியோ அது மாதிரி தலைக்கு வந்து இந்த மங்காத்தா தான். எப்போ சண்டைக்கு வர்றதுனாலும் இதை வச்சு தான் அந்த சண்டையை போட ஆரம்பிப்பாங்க. அதனால மங்காத்தா வந்து பெஸ்ட் படம் தான். ஒரு அந்த யுவன் சங்கர் ராஜா நம்ம இப்போ மிஸ் பண்ணுறோம். ஒரு படத்துக்கு அதாவது 5 படத்துக்கு போட வேண்டிய மியூசிக்கே ஒரே படத்தில் போட்டிருப்பாரு. பயங்கரமாக. அதேமாரி நம்ம அஜித் சாரோட லுக்கு, அவர் அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் செம்மையாகும். திரிஷாவோட கெமிஸ்ட்ரி வேறு லெவலாக இருக்கும். நிறையா கூஸ்பம் சீன்ஸ் இருக்கும். சரி, படத்தில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அப்படியே இப்பயும் போய் பார்த்துட்டு தான் வரேன். அப்போ எப்படி கிளாரிட்டியில் இருந்ததோ அதோட கொஞ்சம் கிளாரிட்டியில் 7.1 சரௌண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா அஜித் இன்ட்ரோ ஆகட்டும், அர்ஜுன் இன்ட்ரோ ஆகட்டும், எல்லாமே வைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த பைக் வீலிங் பண்ணிகிட்டே வர்றாரு. அந்த சீன், பைக் சீன் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் மோஸ்ட்லி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா தலைக்கு இப்படி ஒரு ஷேடை வந்து காட்டினது வந்து வெங்கட் பிரபு வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஏன்னா அது மாதிரி மறுபடியும் அவரே நினச்சா கூட எடுக்க முடியாது அந்த மாதிரி படங்கள்லாம். அவர் லெஜண்ட் மாதிரி அதை எடுத்து முடிச்சுட்டு போயிட்டேன்ட்டாரு. இப்போ வரையும் அந்த மங்காத்தா பிஜிஎம் வந்து இப்போ வரையுமே ட்ரெண்டில் தான் இருக்குது. அஜித்துக்கு எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து கன் பாயிண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ட்விஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் அப்புறம் ரிவீல் ஆகும் ட்விஸ்ட்டு. அர்ஜுன் சார் இங்கே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அதுவும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்தது. மெயினாக வந்து நிறையா இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபேன் பாய் சம்பவம் வந்து வெங்கட் பிரபு அப்பயே வந்து சூப்பராக அஜித் சாரை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. பில்லா எப்படி இப்போ ஒரு பிரேக் த்ரூவாக இருந்துச்சு அஜித் சாருக்கு, அதேமாரி 50வது படம் அஜித் சாருக்கு வந்து பயங்கரமாக இருந்தது. வெங்கட் பிரபுவோட கேமிங் பாயிண்ட்ஸில் அந்த கிரிக்கெட்டோட பெட்டிங், அப்போல்லாம் கிரிக்கெட் பெட்டிங் மேட்ச் இருக்கும் கிரிக்கெட் விளையாடும் போது, அதை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் கிரிக்கெட் பேஸ் பண்ணி தான் படம் இருக்குது, பெட்டிங் மேட்ச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியும் நம்மளை சிந்திக்க வச்சிருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர் ஒரு சீனுக்கு வரும்போதும் நமக்கு எல்லாமே மாசாக காமிச்சிருக்காங்க அஜித்தை. அவருக்கு வந்து கதை வந்து கரெக்டாக அந்த சிவா கூட இருந்தார். அப்படி இல்லாமல் நிறைய டைரக்டர் வாய்ப்பு கொடுத்துருந்தா இன்னும் பயங்கரமே. அவர் வந்து நம்ம லோகிக்கோட இதுமாதிரி நிறையா கூட நெல்சன் கூட இப்பெல்லாம் நடித்தா எனக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் அது மாதிரி அஜித் சார் பார்க்க ஆவலாக இருக்குது. இப்போ வெங்கட் பிரபு கூட இன்னொரு படம் எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது நல்லா கமர்ஷியல் எடுப்பார். இந்த படத்துல அந்த வெங்கட் பிரபு யுவன் காம்போவே வேறு லெவலு. அதனால் அது வேறு லெவல் படம் தான். யுவனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இதில் அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேம்ஜி அவரோட பிரேம்ஜியும் நல்லா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த வைபோ இவங்க எல்லாம் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல லாக் ஆனோடனே அந்த இடத்துல வந்து தலை வருவார். அந்த சீன்ஸ்லாம் வந்து கூஸ்பமாக இருந்துச்சு. அது பிடிச்ச டைலாக்கு பார்த்தீங்கன்னா அந்த மணி 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 அந்த டைலாகு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாட்டு வந்து அந்த கிரிக்கெட்டை பற்றி ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, திரிஷாவும் அஜித்தும், என்ன பாட்டு, மாடா பின்லேடா, அந்த பாட்டு இன்னமும் இடையில இருக்கிற அந்த சென்டென்ஸு கிரிக்கெட் என்பது பெட்டிங்கா, அது இன்னமும் கேட்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அஜித் ஸ்டன் பண்ணிக்கிட்டு போவார். அந்த மணியை வந்து ட்ரெயினில் இருந்து தூக்குவாங்க இல்லைங்களா, அது ஒரு பிடிச்ச சீனு.
அடுத்து பிரேம்ஜியை கொல்ற பிரேம்ஜி சாவர சீனு. அடுத்து திரிஷாவோட அப்பாவை நீதான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி தள்ளி விடுவா அப்படி பாருங்க, அந்த சீனு அதெல்லாமே சூப்பரா இருக்கும். அப்புறமேட்டு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் வர சீன்ஸ்லாம் ரெண்டுக்கும் ஈக்குவலாகவே போயிட்டு இருக்கோம். நீ உள்ள நான் வெளியே அப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி நல்லாவே பண்ணிருக்காங்க, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ரீரிலீஸ் பண்ணது இந்த படம் வந்து பெஸ்ட்டு தான். இந்த படம் வந்தனால நிறைய புது படங்கள்லாம் வந்து அடிபட்டுருச்சு. பரவாயில்ல, தலை ஃபேன்ஸுக்கோசரம் வரத்தானே. யுவன் சங்கர் வந்து வாங்கணும் மியூசிக். அது வந்து வெங்கட் பிரபு நல்லா வாங்குவார். யுவன் சங்கர் ராஜா அஜித் காம்போவும் சரி, யுவன் சங்கர் ராஜா சிம்பு காம்போவும் சரி பயங்கரமாக இருக்கும். டூ தான் பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து அஜித் சாரும் வில்லன் வந்து நம்ம இவர் போடலாம், தனியொருவன் வில்லன் ஒரு பேர்னு அரவிந்த் சாமியும் அஜித் சார் நடித்தா சூப்பராக இருக்கும். அந்த டைமில் சூப்பராக இருந்தது உண்மையாலுமே. வந்து அதனால தான் நம்ம எதிர்பாராட்டு சரி, மியூசிக்கு 50% மியூசிக்கு, 50% வந்து நம்ம அஜித் சாரோட லுக்கு. அதே மாதிரி வில்லன் வந்து அர்ஜுனுக்கிட்ட சொல்லுவான், இன்னமும் அஜித் இன்னும் சாவலை அப்படிங்கும் போது குடு அப்படின்ட்டு கேட்பாப்படி அர்ஜுனு கொடுக்கும் போது அப்பதான் தெரியும் அந்த வில்லனா யார் அது, இன்னும் விநாயகர் சாவலன்னு சொல்லுவான் இல்லைங்களா. அப்பதான் தெரியும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல.